ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னோம்னா வந்து டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட்டு தான் வந்து இப்போது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஆன்சர் ஷீட்டு, அவரோட 3rd அட்டம்ப்டில் எழுதின ஆன்சர் ஷீட்டு. இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் எழுதினது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் என்னோடய டவுட்ஸ்லாம் நான் வந்து அவர்கிட்ட கேட்பேன். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறாரு. நான் ஆல்ரெடி இந்த ஆன்சர் ஷீட்டை நான் பார்த்து இதிலேருந்து தான் நான் இன்புட்ஸ் எடுத்து என்னோட அடுத்த அட்டம்ப்டை நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்குமே வந்து இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போது நம்ம போகலாம். ஓகே. ஸோ இந்த அட்டெம்ப்ட் வந்து என்னோடய 3rd அட்டெம்ப்ட்டு 2019 ஜூலை மந்த் எழுதினது. இது வந்து ஆக்சுவலாக வந்து பேப்பர் 1 இது. அப்போ வந்து பேப்பர் 1, 2, 3 அப்படின்னு 3 பேப்பர் இருந்தது. ஸோ பேப்பர் 1ல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும், சோஷியல் இஷ்யூஸ் இருக்கும் அண்ட் மேக்ஸ் இருக்கும். இது 3 சேர்ந்து தான் பேப்பர் 1. இப்போ வந்து அது பேப்பர் 2ல போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து தமிழ் பேப்பர் 1 வந்து அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ இது இப்போ நமக்கு வந்து இது பேப்பர் 2 இருக்குது. இது கூட சேர்த்து நமக்கு எத்திக்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாம். ஸோ இது அப்போ வந்து பேப்பர் 1னா வந்து ஹிஸ்ட்ரி, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் மேக்ஸ் மட்டும்தான் வந்து பேப்பர் 1. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து என்ன எக்ஸாம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது இருக்குது. அண்ட் அந்த எக்ஸாம் நடந்த டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பேஜில். உள்ளே போனோம் அப்படின்னா வந்து அடுத்த பேஜில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கேண்டிடேட்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோன்னா நேராக நம்ம ஆன்சர்ஸ் இருக்கும். இது வந்து யூனிட் 1 அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கானது. இந்த ஸ்பேஸ் வந்து ஹிஸ்ட்ரிக்கானது. இதில் வந்து செக்ஷன் ஏ அப்படின்றது 10 மார்க் இருக்கும். செக்ஷன் பி அடுத்து வரதில் வந்து 15 மார்க் இருக்கும். ஸோ இது பார்த்தா இப்படி தான் ஆன்சர்ஸ் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக நல்லா இருக்குது ஆன்சர்ஸ். நான் இந்த பேப்பரில் வந்து நானுமே அப்போது 2019 நீங்கள் எழுதினப்போ அது என்னோடய ஃபஸ்ட் அட்டம்ப்டில். ஸோ அந்த அட்டம்ப்டில் வந்து நான் இதே பேப்பரில் வந்து 150 வாங்கியிருந்தேன். ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன். நம்ம எழுதாமல் விட்டதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவாங்க. இப்படி தான் ஸ்ட்ரைக் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இது 10 மார்க்ஸு. அடுத்து செக்ஷன் 2 வந்து செக்ஷன் பி வந்து 15 மார்க்ஸ். எஸ். நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா கண்டென்ட்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அந்த டைம் வந்து நான் நல்லா ட்ரெயின் பண்ணி தான் போயிருந்தேன் மெயின்ஸ்க்கு. அந்த மெயின்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆச்சுல? ஆமாம். அந்த மெயின்ஸ் கிளியர் பண்ணி நான் இன்டர்வியூ கூட போனேன். இன்டர்வியூவில் செகண்ட் ஸ்லாட் வாங்கியிருந்தேன் அந்த டைமில். பட் அன்லக்கிலி அந்த டைம் சர்வீஸ் கிடைக்கல எனக்கு. ஓகே. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த எக்ஸாம். எஸ், கரெக்டு. இதை பார்த்தோன்னா வந்து மொத்தமாக ஹிஸ்ட்ரிக்கு வந்து 10 கொஷின்ஸு, 5 10 மார்க்ஸு அண்ட் 5 15 மார்க்ஸு. அதில் நம்ம வந்து ஈச் செக்ஷனில் 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ்குள்ளே தான் எழுதணும். சம்டைம்ஸ் சம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எழுதிட்டு இடம் பத்தலன்னு இந்த லைன் இந்த வெளியில் பார்டருக்கு வெளியிலலாம் எழுதுவாங்கல்ல. அப்படி எழுதக்கூடாது. இதுக்குள்ளே மட்டும்தான் எழுதணும். ஸோ சில டைம்ஸ் வந்து வெளியில் எழுதுனா வந்து அவங்க மார்க் போடாமல் இருக்கிறதுக்கோ குறைக்கிறதுக்கோ கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி நம்ம எழுதக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். உங்களுக்கு மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக. நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இது வந்து சோஷியல் இஷ்யூஸ் இது. ஸோ இதெல்லாம் அப்படி தான் வந்து ஆக்சுவலாக வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்சம் எனக்கு பூராக தான் இருக்கும். மேபி எனக்கு சர்வீஸ் கிடைக்காம போனதுக்கு அதுவும் ஒரு ரீசன்னு கூட சொல்லலாம். பட் கண்டென்ட் வந்து ஓரளவுக்கு நான் நல்லா எப்பயும் பண்ணிடுவேன். நீங்கள் எப்பயுமே கண்டென்ட் ப்ரோ ஆச்சு. எப்பயுமே உங்கள் கண்டென்ட் தான் நான் எடுத்து படிச்சுட்ருப்பேன். கண்டென்ட்லாம் உங்களுக்கு எப்பயுமே நல்லாயிருக்கும். உங்கள் மேபி ப்ரெசன்டேஷனில் வந்து மார்க்ஸ். ஆமாம். 2 விஷயம் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன். ஒன்று வந்து ஹேண்ட் ரைட்டிங், இன்னொன்று ப்ரெசன்டேஷன். நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் ப்ரெசென்ட் பண்ணணும். இதுவுமே வந்து நமக்கு மார்க் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷனில். ஸோ அதுக்கு என்னுடைய இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். பட் இந்த பேப்பரில் என்னோடய ஸ்கோர் கொஞ்சம் அதிகம் தான். 173 நான் வாங்கியிருந்தேன் இதில், அவுட் ஆஃப் 250. இது ஆக்சுவலாக கொஞ்சம் நல்ல மார்க் தான். 250க்கு 170+ நல்ல மார்க் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் உங்களுக்கு நம்ம இதை காமிக்கிறோம். ஆக்சுவலாக இதுவுமே உங்களுக்கு இன்னும் ஒரு 10 மார்க்ஸ் அதிகம் வந்திருக்கும். ஏன்னா மேக்ஸில் கொஞ்சம் சில்லி மிஸ்டேக்ஸ் ஆயிடுச்சுல. ஆமாம். மேக்ஸில் ஒரு 2-3 மார்க்ஸ் நான் லாஸ் பண்ணிட்டேன் மிஸ்டேக்ஸில். ஸோ மேக்ஸ் பார்த்தோன்னா இப்படி தான் நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, நமக்கு கிவன் டேட்டா ஃபஸ்ட் நம்ம எழுதுவோம். அடுத்து வந்து டு ஃபைண்ட் வரணும். அப்புறம்
ஃபார்முலாஸ் இருந்தால் ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு எழுதிடணும், அப்புறம் சொல்யூஷன் போகணும். ஃபைனலாக வந்து ஆன்சர் என்னவோ அதை நம்ம எழுதணும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம வந்து மேக்ஸ் கொண்டு போகணும். இப்படி கொண்டு போனால் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் திருத்துறவங்களுக்கு. நல்லாயிருக்கு. மேபி இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் மேக்ஸ் மட்டும் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு சர்வீஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது மேக்ஸு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் பார்த்தோன்னா வந்து நமக்கு எப்பயும் கடைசியாக தான் மார்க்ஸ் போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன் வந்து கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். உங்கள் பேப்பர் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மார்க்ஸ் இந்த மாதிரி தான் வந்து தனியாக வந்து போடுவாங்க உங்களுக்கு. இது வந்து எவாலுவேட்டர் 1 மார்க்ஸ் இது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2 எவாலுவேஷன் செகண்ட் எவாலுவேட்டர் மார்க்ஸ் இருக்குது. இது 2 ஆவரேஜ் தான் உங்களுக்கு ஃபைனல் மார்க்காக இருக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணவர் வந்து எனக்கு வந்து 164.5 போட்டிருக்காரு. அடுத்து கரெக்ட் பண்ணவர் வந்து எனக்கு வந்து 173.5 போட்டிருக்காரு. ஸோ என்னுடைய ஆவரேஜ் மார்க் பார்த்தோன்னா 169 இந்த இதில் வந்து சப்போஸ் இது டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஐ திங்க் மோர் தென் 15 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னாலே தேர்ட் எவாலுவேட்டர் வந்து கரெக்ஷன் பண்ணுவார். அப்படி ஒரு ரூல் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும். இதில் பாருங்கள், நீங்கள் 15 மார்க் கொஷின்ஸ்லலாம் வந்து 13 மார்க் எடுத்திருக்கீங்க. ஆமாம், நல்ல பெர்ஃபார்ம் ஸோ பண்ணியிருக்கீங்க. இந்த கொஷின் நம்பர் 7 நம்ம பார்க்கலாம். இந்த இதில் டக்குன்னு பார்த்துருவோம். அப்புறம் ஒரு 10 மார்க் கொஷின்ல இதில் 8 வாங்கியிருக்கீங்க. ஓகே, இந்த கொஷின் நம்பர் 7 9 கூட வாங்கியிருக்கீங்க. ஓகே, கொஷின் நம்பர் 7 அண்ட் கொஷின் நம்பர் 12 இதை மட்டும் நம்ம ஜஸ்ட் பார்த்துருவோம். ஓகே, ஏன் அதிகம் அப்படின்ட்டு. 7 போகலாமா? ஒரு நிமிஷம். இது 5. ஓகே, 7. ஓகே, 7th கொஷின் இது வந்து ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் வரும். ஹிஸ்ட்ரியில் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் நம்ம சிலபஸில். அதில் இருக்கிறது அந்த கொஷின் இது. ஸோ இதில் வந்து எனக்கு 13 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 15 நான் வாங்கியிருக்கேன். இதில் நீங்கள் ஏன் வந்து 13 லைக் அவுட் ஆஃப் 15ல் 13 வாங்கியிருக்கீங்க? இது ஒரு நல்ல ஸ்கோரு 15 மார்க் கொஷினுக்கு. ஸோ இது எதனால் உங்களுக்கு 13 வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, இதில் வந்து எதனால் 13 அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நான் நல்லா கொஞ்சம் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். இந்த மெயின்ஸுக்கு முன்னாடியே வந்து ஒரு அரௌண்ட் 30 டெஸ்ட் நான் நல்லா எழுதிட்டு போயிருந்தேன். அது ஒரு ரீசனாக இருக்கலாம். செகண்ட் வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இன்ட்ரோக்கு அடுத்து ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எடுத்தோடனே அவங்க கண்ணில் வந்து ஃபேக்ட்ஸ் படும்போது வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க. அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா வந்து இந்த டிஸ்இன்டெக்ரேஷன் எப்படி ஆச்சுன்றதை வந்து வேரியஸ் ஆங்கிள்ஸில் வந்து நிறைய ஆங்கிளில் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு 8 ஆங்கிள் கவர் பண்ணியிருக்கேன். எக்கனாமிக் ட்ரெயின், எக்கனாமிக் ஆங்கிள், அக்ரிகல்ச்சர் ஆங்கிள், அந்த மாதிரி வந்து லெண்டர்ஸ், ஆமாம், எஜுகேஷன், இந்த மாதிரி வந்து எல்லா ஆங்கிளையும் நான் வந்து கிளியர் ஒரு 8 ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வைடாக டிஸ்கஷன் பண்ணியிருக்கனால வந்து அது ஒரு ரீசன். ஸோ இந்த 3 ரீசன்னால் வந்து மேபி மார்க் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்கலாம். இதில் சில கேண்டிடேட்ஸ் வந்து 15 மார்க் கொஷனுக்கு 15 அவுட் ஆஃப் 15ம் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த 13லேருந்து இன்னும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா 15 அவுட் ஆஃப் 15 வாங்கியிருக்கணும்னா என்ன நீங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த ஆன்சரில்? ஓகே, இதே ஆன்சர் சொல்கிறேன். இதே ஆன்சரில் 15 வாங்கணும் அப்படின்னா வந்து இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டென்ட் இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே. பட் இதுலேயே வந்து ப்ரெசன்டேஷன் ஆங்கிளில் வந்து ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ப்ரெசன்டேஷனும் கொஞ்சம் நல்லா வந்து நீட்டாக பண்ணியிருக்கணும். நான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது ஒரு ரீசன் வந்து கண்டிப்பாக. அது முக்கியமாக இன்னொன்று கடைசி என்னென்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் ரொம்ப பெருசாக எழுதியிருக்கேன். ஒரு 6 லைனில் எழுதியிருக்கேன். அது வந்து ஓரளவுக்கு ஒரு 4 to 5 லைன்ஸில் முடிக்கணும். அதே மாதிரி கன்க்ளூஷன் வந்து ஒரு 1 லைனில் முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது. ஸோ கன்க்ளூஷன் அப்படி முடிக்கக்கூடாது ஆக்சுவலாக. அதுவுமே ஒரு 3 லைன்ஸ் பக்கமாக கண்டிப்பாக நம்ம எழுதணும். அது கரெக்டாக கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த ஆன்சர். ஏன்னா கொஸ்டின் அனலைஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த அனலைஸ் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து உங்களுடைய கன்க்ளூஷனில் இருக்கணும். ஒரு 3 லைன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எழுதியிருந்தோம்னா இன்னும் ஒரு +1 or 2 கிடச்சிருக்கும். ஒரு ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் தியரி பார்ட்டுக்கு ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. பட் வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் வந்து ஒரு 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். 10 மார்க் கொஷின் பார்க்கலாம். அது வந்து கொஷின் நம்பர் 12ன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 8 மார்க் வாங்கியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 10 மார்க்கு 8 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். அதில் அவுட் ஆஃப் 10 8 ஸ்கோர் பண்ணியிருக்கோம். இந்த கொஷினில் வந்து
10க்கு நீங்கள் 8 வாங்கியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இது எதனாலன்னு பார்த்தோம்னா, ஏன் இதுக்கு வந்து மார்க்ஸ் அதிகம் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, 10க்கு 8ன்றது ஒரு நல்ல மார்க் தான். ஸோ அது ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொஷினில் வந்து நான் எடுத்தோன்னே ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எடுத்தோன்னே அந்த ஆக்டிவிட்டீஸ்குள்ளே போகலை. ஃபஸ்ட்டு என்சிபிசிஆர்னா என்ன, அவங்க எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க அப்படின்றத அவங்கள பற்றி ஒரு பேசிக் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ நம்ம ஆன்சர்ஸ் வந்து யார் படித்தாலும் எப்போ படித்தாலும் புரியணும். ஒரு 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 ஸ்டார்ட்டிங் ஒரு எண்டிங் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு என்சிபிசிஆர்னா யாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் அவங்க ஆக்டிவிட்டீஸ்குள்ள நான் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் நான் எழுதியிருக்கேன். ஓகே. அது முக்கியமாக இந்த பால்பந்து ஸ்கீம்லாம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மற்றவங்க மிஸ் பண்ணுற பாயிண்ட்ஸும் நம்ம கொடுக்கணும். அட் த சேம் டைம் வந்து பேசிக்கான ஆன்சர்ஸும் இருக்கணும். ஸோ இதை நான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஆன்சர் எழுதியிருக்கனால இது மேபி இதில் வந்து 8 மார்க் கிடச்சிருக்கும். ஓகே. இதில் பார்த்தோன்னா நம்ம கன்க்ளூஷனுமே நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 10 மார்க்ஸுக்கு நிறைய பேர் கன்க்ளூஷன் எழுத மாட்டாங்க. அது ஒரு பெரிய மிஸ்டேக் அது. கன்க்ளூஷன் நம்ம கண்டிப்பாக எழுதணும். 2 or 3 லைன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம கன்க்ளூஷன் எழுதணும். நான் அதை எழுதியிருக்கேன் ஓரளவுக்கு. ஸோ மேபி அதனால் 8 கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஓகே. இது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இது ஆல்ரெடி இந்த உங்கள் பேப்பர் பார்த்து தான் என்னோடய அடுத்த ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இப்போ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நம்ம இந்த பேப்பரை வந்து நம்ம பயோவில் வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஓகே. உங்களுக்கு ஓகே தானே? ஓகே, அட்டாச் பண்ணிடுங்க. அவங்க வந்து தேவைப்படுறவங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபுல் பேப்பருமே வந்து பிடிஎஃபாக நான் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாரு. என்னோட முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருந்தோம்ல மெயின்ஸ்க்கு பற்றி, நான் டெஸ்ட் சீரிஸ் எழுதினதை பற்றி அந்த பிடிஎஃப் கேட்டிருந்தாங்க. பட் வந்து அது வந்து நான் மெயின்ஸ் கிளியர் பண்ணாமல் நான் ஒரு ஆன்சர் ஷீட் போட்டேன்னா அது வந்து எந்த அளவுக்கு வந்து அது கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியாது. அதனால் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு இதை நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அதனால் இதை அட்டாச் பண்ண இருந்தோம்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐ திங்க் அவர் ஸ்ரீனிவாசன் நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் அது நாங்கள் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். அவங்களுக்கு மெயினாக வந்து இந்த வீடியோவில் இருந்து பிடிஎஃப் நம்ம பயோவில் அட்டாச் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து அடுத்த வீடியோவில் வந்து எப்படி வந்து இதே ஆன்சர் ஷீட்டில் எது உங்களோட வேர்ஸ்ட் ஆன்சர், எது பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டைம் அதிகம் போயிட்டுருக்கு. லென்த் ஆல்ரெடி 12 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.